ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் சிலுவையில் நமக்காக அறையப்பட்ட இந்த தினத்தை நாம் ஆசரிக்கிறோம். புனித வெள்ளி என்று சொல்லி இந்த புனித வெள்ளி நாளிலும் இந்த இஸ்ரவேல் நாட்டில் இதே போல் ஒரு நாளில், இந்த நாள்னு கன்ஃபார்மாக தெரியாது, ஆனால் இதே போல் ஒரு நாளில் இதே சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? மத்தேயு 27:22 வாசிங்க. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சொன்னார்கள். இதே போல் ஒரு நாளில் இயேசுவை குற்றம் சாட்டப்பட்டவராய் பிலாத்துவினிடத்தில் கொண்டு வந்து விடும்போது அந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்கள், திரளான ஜனங்கள், கர்த்தரத்தில் நன்மை பெற்றவர்களும் அதில் இருந்தாங்க, கர்த்தரை விரோதித்தவர்களும், பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் இருந்தாங்க. இருந்து கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தரை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கூக்குரலிட்டார்களாம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் சிலுவையில் அறையப்பட நமக்காக சிலுவையில் அறையப்படும்படி அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாராம். மத்தேயு 20:19 அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆமேன். அவரை பரியாசம் பண்ணினாங்க, அவரை வாரினால் அடித்தாங்க. யாருக்காக? நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் வாரினால் அடிக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், நிந்தித்தாங்க. சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை அதிகமாய் துன்புறுத்தினாங்க. அவரை சிலுவையில் அறியும்போது 3ஆம் மணி வேலையாக இருந்ததாம். 3 மணி நேரம் நமக்காக அவர் நலனோடு கலனாய் அவர் சிலுவையிலே தொங்கப்பட்டார். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளி போகும்படியாக பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷனை என்ன செய்யணுமா? அவரோடு கூட சிலுவையில் அறையணும். பழைய மனுஷன், துர்க்குணத்தில் உருவான அந்த பழைய மனுஷன், பாவ சரீரத்தில் உருவான அந்த பழைய மனுஷன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாவத்திலே உற்பத்தி ஆகிறது இந்த மனுஷ குலம். ஆகவேதான் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் பாவமாக இருக்கு. அப்போ இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஆராதிக்கிற நாம் ஆராதிப்பதோடு மட்டுமில்லாதபடி நம்முடைய பழைய மனுஷனை என்ன செய்யணும்? சிலுவையில் அறைய வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னுடைய சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசுப்பா சொல்றாங்க. அப்போ அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாய், விசுவாச பிள்ளைகளாய், சீசர்களாய் நாம் இருக்கணும்னா அவரோடு கூட பாடுகளை சகிக்க வேண்டும். பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். ஆகவே பழைய மனுஷனையும் இந்த நாளில் என்ன செய்யணும்? சிலுவையிலே அறைய வேண்டும். மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். மாம்சத்தின் ஆசைகளையும் அதன் நிச்சயங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும். மாம்சம் என்ன செய்யும்? அது பாவத்திலே தான் இருக்கும், பாவத்தை தான் சிந்திக்கும். ஆனால் அந்த மாம்ச சிந்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடி ஆவியின் சிந்தையுள்ளவர்களாய் மாம்சத்தையும் அதன் கிரியைகளையும் ஒழிக்க வேண்டும். அதை சிலுவையில் அறைய வேண்டும். புது சிருஷ்டியா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாம் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவோம் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறவராக இருப்பார். அப்படி இல்லைன்னா பிசாசு நம்மை பார்த்து சந்தோஷப்படுவான். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டது வீணாய் போகாதபடி, அது ஒன்றுமில்லாமல் போகாதபடி, அந்த பிள்ளைக்காக நான் பாடுபட்டேன், அது எனக்கு சாட்சியா இருக்கு என்று சொல்லி அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படும்படியான ஒரு வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழ்வோமாக. இந்த வெளியில் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவே, இதே போன்ற ஒரு நாளில் ஜனங்கள் உம்மை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி கூக்குரலிட்டாங்கப்பா. இந்த வேளையிலும் அப்பா, நாங்கள் உம்மை சிலுவையில் அறைவதற்கு நாங்களும் கூட சில வேளையில் காரணங்களாக இருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் உம்மை சிலுவையில் அறைந்ததற்கு காரணம்ப்பா. இந்த நாளில் சிலுவை பாடுகளை அனுசரிக்கிற நாங்கள், புனித வெள்ளியை அனுசரிக்கிற நாங்கள், உம்மோடு கூட நீர் சிலுவையில் அறையப்பட்டது போல எங்களுடைய பழைய சரீரங்களை, பாவ சரீரங்களை, பாவ அவயவங்களை இந்த நாளில் அறைய நீர் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசுப்பா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்டு சிலுவையில் அறைய தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய்யும். முற்றிலுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெருமைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறையுங்கப்பா. தாழ்மையின் குணத்தை தாங்க. நீர் சார்ந்த குணமுள்ளவராய் தாழ்மையை வெளிப்படுத்தும்படி வந்தீர். அந்த தாழ்மையினால் நாங்கள் அலங்கரிக்கப்பட நீர் கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.